Hi students, welcome to Future Vision Study Center. நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ PGTRB தேர்வு 2025 நடைபெற்ற PGTRB தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்த மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய டாப் ரேங்க் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. செம்மையான ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க, மாபெரும் சாதனை செஞ்சுருக்காங்க. அதாவது ஸ்டேட் லெவல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், 6th ரேங்க் அண்ட் 7th ரேங்க்னு ஒரு டாப் ரேங்க் வந்து நம்முடைய பயிற்சி மையம் மீண்டும் எடுத்திருக்கு. கடந்த தேர்வுலையும் நம்ம டாப் ரேங்க் கொடுத்திருந்தோம், அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுலையும் டாப் ரேங்க் கொடுத்திருந்தோம், இந்த ஒரு தேர்வுலையுமே டாப் ரேங்க் கொடுத்திருந்தோம். அந்த டாப் ரேங்கர்ஸ் யாரு, அவங்க எந்த பயிற்சி மூலியமா நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்தாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் வரக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வுக்கு இப்பையில இருந்தே பிஜிக்கு நம்ம ஒரு கிளாஸும் ஆரம்பிக்க போறோம். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 153 மாணவர்கள் இந்த PGTRB 1996 பணியிடங்களுக்கு தேர்வான அந்த தேர்வு அறிவிப்பு வெளியிட்ட அந்த தேர்வுக்கு நம்முடைய பயிற்சி மையம் மூலமா 153 மாணவர்கள் வந்து இப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க. அதுல நம்ம பயிற்சி வழங்கிய ஒரு 5 மேஜர்ல இருந்து மட்டும் 67 மாணவர்களும், அதே போல நாம கொடுத்திருந்த மாதிரி தேர்வுகள், இலவச தேர்வுகள் மூலமா ஒரு 66 மாணவர்களும் வந்து இப்ப வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 12 மாணவர்கள் சிவி போறாங்க. இப்ப சிஎஸ்ல இருந்து நமக்கு அதிகபட்சம் எவ்வளவு வேகன்சி வந்து பண்ணிருந்தாங்கன்னா 56 வேகன்சி தான் கால்ஃபரே பண்ணிருந்தாங்க. அதுல 12 மாணவர்கள் நம்முடைய பயிற்சி மையம் மூலமா அந்த ஒரு சிவிக்கு போறாங்க. அதுல நம்முடைய டாப் ரேங்கர்ஸ் யாரு அப்படின்ற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் திவ்யா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க ஜெனரலியே ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் பிளஸ் கம்யூனல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபீமேல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இவங்க நம்மளுடைய டெஸ்ட் பிராக்டிஸ், மாடல் டெஸ்ட் பிராக்டிஸ் மூலமா இங்க வந்து தேர்வு எழுதிய ஒரு மாணவி, ஆன்லைன்ல தேர்வு எழுதிய மாணவி. இவங்க தான் டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா செல்வி அப்படின்ற ஒரு மாணவி, அவங்க கம்யூனல் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், அந்த கம்யூனல்ல அவங்க உமன்ஸ் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்முடைய பயிற்சி மையத்துல டெஸ்ட் பேட்ச் மூலமா படித்த ஒரு மாணவி. அடுத்தது பாத்தீங்கன்னா சரண்யான ஒரு கேண்டிடேட், இவங்க நம்முடைய பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்பில் படித்த மாணவி. இவர்களுடைய கம்யூனல்ல இவங்க தேர்ட் ரேங்க், அவங்களுடைய உமன்ஸ் கேட்டகரியிலும் தேர்ட் ரேங்க். இந்த மாதிரி ஒரு டாப் ரேங்க்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த கேண்டிடேட் அத்தனை பேருமே ஒரு டாப்பர்ஸ், அதாவது இவங்களுக்கு 99% ஜாப் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழரசின்ற ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க மாடல் டெஸ்டிங் எழுதியிருக்காங்க. ரவின்ற ஒரு கேண்டிடேட் வந்து லைவ் கிளாஸ்ல படித்தவர். அதே போல அக்கம்மாள் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் டெஸ்ட் பிராக்டிஸ்ல பண்ணவங்க, டெஸ்ட் பேட்ச்ல படித்தவங்க. இவங்க எல்லாம் ஒரு டாப்பர்ஸ். ஸோ இந்த மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் வகுப்பு, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் மூலிமா அவங்களுடைய வெற்றிக்கு நாம கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவர்களை போல நீங்களும் அடுத்த வரக்கூடிய தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு இப்பையில இருந்தே ஒரு எக்ஸாம் நடக்கும் வரை 2026 இல்லைன்னா 27ல எக்ஸாம் நடக்கும் வரை ஒரு தொடர் பயிற்சி நாம இப்ப கொடுக்க போறோம். ஏன் சார் அந்த தொடர் பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நடந்து முடிஞ்ச இந்த PGTRB தேர்வுல தமிழ் தகுதி தேர்வுல இருந்து மட்டும் 80,000 மாணவர்கள் வெற்றி பெற முடியாம போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டைமிங் முன்னாடி படிக்கிறதே திட்டமிடுவது குறைவு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா படிப்பதற்கு நேரம் இல்லை. ஓகே, அப்ப இந்த ரெண்டு காரணமும் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை பாதிக்குது. அதனால ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, தேர்வு அறிவிப்பு வரும்பொழுது அவருடைய 3வது ரிவிஷனா இருக்கணும். இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் வேணும், டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல வேணும், இந்த தேர்வு மூலியமா வேணும்னா தேர்வு வருவதற்கு முன்னாடியே நான் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, சிலபஸ் மாறுமானா மாறாது, ஏன்னா இப்பதான் சிலபஸே மாத்திருக்காங்க. அப்போ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் இப்பையில இருந்து தொடர்ந்து அந்த தேர்வு முடியும் வரை யார் படிக்கிறாங்களோ அவங்களால தான் வெற்றி பெற முடியும். ஓகே, ஏன்னா இங்க வேகன்சி குறைவா இருக்கு, காம்படிஷன் அதிகமா இருக்கு. அப்ப தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், கண்டிப்பா மறந்து போயிடும், மறுபடியும் படிக்கணும், திரும்ப தேர்வு எழுதி பார்க்கணும். இப்படி தொடர் பயிற்சியை நாம வந்து இப்போ கொடுக்க போறோம். அதனாலதான் ஒரு கிளாஸஸ் எப்படி செட் பண்ணிருக்குன்னா, இப்ப ஜாயின் பண்றீங்கன்னா தேர்வு முடியும் வரை வகுப்பு. இந்த வகுப்பை ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் தேர்வு அறிவிப்பும் வரை நம்மளுடைய ஆன்லைன் ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ், டெஸ்ட்,
மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஒரு டைப்ல கொடுத்துறோம். தேர்வு அறிவிப்பு வருவது அந்த டைமிங்ல அறிவிப்பு வரும்பொழுது அந்த ரெக்கார்ட் கிளாஸோட சேர்த்து லைவ் ஜூம் கிளாஸ், மறுபடியும் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்ல நாம கொடுத்துறோம். அது வரைக்குமே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலமா உங்களுக்கு நாம ட்ரைனிங் கொடுக்க போறோம். அதாவது ஒரு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், உங்களுக்கு சிஎஸ்க்கு 4 ஃபேக்கல்டி அண்ட் 1 கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. இவங்க மூலமா ஒரு டெலகிராம் குரூப்ல எப்படி உங்களை படிக்க வைக்கிறது, எந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் பாஸ் பண்றது, எப்படி எளிமையா படிக்கிறது, வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளானர் டெய்லியும் கொடுத்து அதை டெஸ்ட் எழுத வச்சு அந்த டெஸ்டையும் ரெகுலரா ஃபாலோ பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரைனிங் மெத்தட்ஸை நாம இப்பையில இருந்தே ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனோடவே கொண்டு வர போறோம். இந்த மாதிரி நீங்க பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்கணும், 10th 12th படிச்ச மாதிரி படிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து படித்து முடித்து உடனே வருவதில்லை. ஒரு லாங் கேப் ஆயிருச்சு, சப்ஜெக்ட் மறந்து போயிருச்சு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஏஜ் ரீசன், இந்த மாதிரி நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்கிறதுனால டக்குன்னு சக்சஸ் பண்ண முடியாம போயிடும். அப்ப திறமை இருந்தும் ஒருத்தரால வெற்றி பெற முடியாது. அதனால நாங்க இப்பையிலிருந்தே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க அத்தனை பேரையுமே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து 1 by 1 படிக்க வச்சு ஏற்கனவே தேர்வுல வெற்றி பெற்றவங்களுடைய அந்த ஆலோசனையோட உங்களுக்கு இந்த வருஷம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு டாப் ரேங்க் நீங்களும் இந்த வருஷம் பயிற்சி மையத்தை மூலமா நீங்க வாங்கணும் அப்படின்னா உடனடியா ஜாயின் பண்ணி உங்களுடைய சக்சஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. 2026 2027 இந்த வருஷம் வரக்கூடிய இந்த தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் நம்ம எப்படி சார்ஜ் பண்றோம்னா 20,000 சார்ஜ் பண்றோம். அப் டு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே இந்த 20,000ல ரெடிமேட் ரெக்கார்ட் கிளாஸ், ஜூம் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே அதில் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க ஃபீஸ் முழுசாவும் பே பண்ணலாம், இல்லை 2 இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம். 2 வீக்ஸ் டைம் தருவோம் அந்த ஃபீஸ் பே பண்றதுக்கு. இந்த பே பண்றதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ், ஜிபே நம்பர், அப்புறம் மாடல் கிளாஸ், சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல், சாம்பிள் டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே போல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு டெலகிராம் சேனல் அண்ட் ஒரு வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இப்பையிலிருந்து நீங்க படிக்கும் பட்சத்தில் நிச்சயம் வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற முடியும். வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கைட் பண்றேன். இந்த 2025 இருக்கக்கூடிய இந்த டாப் ரேங்க்ஸ் அடுத்த வருஷம் வரக்கூடிய ஒரு தேர்வுலையும் கண்டிப்பாக தொடரும். இந்த வருஷத்தோட அடுத்த வருஷத்துல இன்னமும் டாப் ரேங்க் நம்ம கொடுக்கிறதுக்கான பயிற்சியை இப்பையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். திட்டமிட்டு முன்கூட்டியே படிக்கக்கூடிய மாணவர்களால் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றிக்கு நம்முடைய பயிற்சி மையம் எப்பொழுதும் சப்போர்ட்டிவா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.